குட் மார்னிங், பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் வாழ்க்கையில் ஸ்லக்கடாக இல்லாமல் மந்தமாக இல்லாமல் எப்படி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். ஒன்று கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிறது, அபாய்ட் இன் ஜீசஸ். அடுத்தது ஜீசஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு குதூகலம் உள்ள ஒருவராக இருந்தபடினால் நம்மளும் அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம் என்று டுடே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஜார்கன் இது. எவ்ரிபடி இதை யூஸ் பண்ணுறது என்ன என்றால், ஹவு டு வி ஓவர் கம் ஸ்லகிஷ்னஸ். இந்த மந்தத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனால் நம்ம வேலை செய்ய வேண்டும். வேலை செய்கிறதுலே தெர் இஸ் ஒரு டெக்னிக் இருக்கிறது. என்ன என்றால், ஒர்க்கிங் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். அது நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானமாக வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம், கடினமாக வேலை செய்கிறது முக்கியமல்ல. அது எப்படி என்றால், வசனத்தில் முதல்ல நம்ம படிச்சிருவோம். எக்லீசியாஸ்டிக் பிரசங்கி 10:10 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்குது. அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். என்ன போட்டிருக்கேன்றால், ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, த டல்லர் த ஆக்ஸ் த ஹார்டர் த ஒர்க். எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுடைய இரும்பு ஆயுதம் மங்கலாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளவு கடினமான வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் யூஸ் யுவர் ஹெட், உங்களுடைய புத்தியை உபயோகிங்க. த மோர் பிரெயின்ஸ், அதிக புத்தியாக நம்ம யூஸ் பண்ணோம் என்றால் ரொம்ப கடினமாக வேலை செய்ய வேண்டாம். த லெஸ் மசில் அப்படின்னு மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. ஸோ இன் டுடேஸ் டே அண்ட் லைஃப் எப்படி நம்ம பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஹார்டர், கடினமாக உழைக்கிறாங்க, ஆனால் அதுலேயும் போர் அடித்து போயிடுது. பிகாஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டர். சாமர்த்தியமாக வேலை செய்யாததுனால, பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணாததுனால, அது கொஞ்சம் மங்கலாகி விட்டதுனால மந்தமாக வேலை செய்தாலும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. பைபிள்லேயும் நம்ம பார்க்குறோம். வி see in the life of எஸ்ரா. நம்ம எஸ்ரா ஒரு ஃபியூ இயர்ஸ் ஜெருபாபேல் போயிட்ட பிறகு, எக்ஸைல் ஆகிட்ட பிறகு நீங்கள் எஸ்ரா 7 and 8 எடுத்து படிச்சிங்க என்றால், எஸ்ரா இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸைல் பண்ண போகிறார். அவர் பாபிலோன்லேருந்து ஜெருசலேமுக்கு வர போகிறார். பட் அவர் ஒரு 60 இயர்ஸ் வெயிட்டிங் டைம். அந்த 60 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர் சும்மாகவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருனா, யாரெல்லாம் அவரோட வரப்போகிறாங்க அப்படின்றத ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ சாமர்த்தியமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு டெக்னிக் என்ன என்றால், ப்ரிப்பேரிங் லிஸ்ட். நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை சுற்றி பார்க்கும்போது ஆல் த பீப்புள் ஹூ ப்ரிப்பேர் லிஸ்ட், எப்போவுமே ஒரு நோட் பென் ஒரு லிஸ்ட் எடுக்கிறவங்க, எதர் இன் அ ரியல் பேப்பர் ஆர் ஈவன் இன் அ கேட்ஜெட், அந்த லிஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா தே வில் பி வெரி மெட்டிகுலஸ். தே வில் பி ஆல்வேஸ் யூஸிங் தர் பிரெயின்ஸ். லிஸ்ட்டு இல்லாமல் எல்லாமே எனக்கு தெரியும், என் ஞாபகத்தில் நான் வச்சுப்பேன், மை பிரெயின் கேன் ஹேண்டில் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மேபி தே கேன் யூஸ் தர் பிரெயின்ஸ், மெமரி நல்லா இருக்கலாம். பட் லாட் ஆஃப் டைம்ஸ் ஐ ஹவ் சீன் இந்த மாதிரி லிஸ்ட்டு இல்லாமல் வேலை செய்யும் போது கண்டிப்பாக ஹியூமன் எரர் தே மிஸ் இட். அதனால் என்ன பண்ண வேண்டியதாகிடும்னா, ரொம்ப கடினமாக தே வில் எண்ட் அப் ஒர்க்கிங். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஃபைனலி என்ன ஆகிடும்னா, ஒரு மாதிரி ஒரு போர்டம், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், ஒரு மந்தமாக அது மாறிவிடுகிறது. ஈவன் தோ தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். அதில் தான் அங்கே ஒரு ஐரணி இருக்கிறது. பட் நம்ம எஸ்ராவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ லிஸ்ட் மேக்கர். அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க் எடுக்க போகிறார். பட் அவருடைய டைம் ரெடியாக வரும்போது அவர் ஏனோ தானோ, எவ்ரிபடி கம், எல்லாரும் சேர்ந்து போகணும். ஹி வாஸ் வெரி மெட்டிகுலஸ். கரெக்டாக அவர் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறார். ஓஹோ, இந்த பர்டிகுலர் ஆளுங்க இன்னும் வரலையே, ஸோ அவங்கள வர வைப்போம். ஹீ saw what was missing. த லிஸ்ட் இருந்ததுனால அவர் ஏனோ தானோ பாதி வழியாக தூரம் போயிட்டு, லீவைட்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் தானே காரியங்களை செய்யணும், அவங்களே இந்த குரூப்பில் வரல, ஸோ லெட்ஸ் ஆல் கோ பேக் சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர மாதிரி. There was no hard work. Lot of times what people do is repetition. திருப்பியும் அவங்க தவறு செஞ்சு அதை ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டு அதை தவறாக முடிஞ்சதுனால திருப்பியும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா, மந்த புத்தி ஆகிடும். பிரெயின் இஸ் நாட் பீங் யூஸ்ட். ஐ வாண்ட் என்கரேஜ் டுடே ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கிவன் இன் த எக்லீசியாஸ்டிக்ஸ் பிரசங்கியில் போட்டிருக்க, யூஸ் யோர் ஹெட். உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் த மோர் பிரெயின்ஸ் தென் லெஸ் மசில். எஸ்ரா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். அவர் அழகாக முன்னாடியே நோட்ஸ் எடுத்ததுனால, லிஸ்ட்டு போட்டதுனால, வாட் எவர் வாஸ் மிஸ்ஸிங் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தென் ஒன் ஷாட் எல்லாரும் அந்த எக்ஸைல அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஸோ ஈவன் இன் வாட் எவர் யூர் டூயிங், ஐ என்கரேஜ் யூ எல்லாருமே டு
to prepare a list using the brains. Holy Spirit will guide us so that நம்மளுடைய வாழ்க்கையில் it will be such a productive day. Every day ஹார்ட் ஒர்க் ரொம்ப இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஐ ஹோப் இட் வாஸ் அ பிளெஸிங். நம்ம ப்ரே பண்ணலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானத்தை நாங்கள் எப்படி உபயோகிக்கிறது என்றும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. லெட் அஸ் ட்ரை டு ஒர்க் ஸ்மார்ட்டர் அண்ட் நாட் ஹார்டர், ஓ ஃபாதர் காட், ஸோ தட் வி வில் நாட் பிகம் ஸ்லகிஷ். நாங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த காரியங்களை செய்ய முடிய கிருபை தர ஒவ்வொருவரையும் நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. கிவ் யூ ஆல் தி க்ளோரி. இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. Amen. Have a wonderful day. God bless you, because God has given you extraordinary grace and wisdom so you can work smarter. Be blessed.